முன்னோர்கள் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டில் நடமாடுது அப்படின்னா சில அறிகுறிகள் மூலமாக நமக்கு நாமே தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அறிகுறின்றத வாங்க பார்க்கலாம். நம்ம இஷ்ட தெய்வத்தை நம்ம கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வம் நம்ம பெர்மிஷன் கொடுத்தா தான் இஷ்ட தெய்வம் நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும். நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடும்போது நம்ம சாமி அறையில் வள்ளி நடமாட்டம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கதா அர்த்தம். அது மாதிரி நம்ம காக்காவுக்கு சாப்பாடு வைக்கும்போது காக்கா உடனே சாப்பாடு எடுக்காமல் நம்ம வீட்டை உத்து பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துச்சுன்னா நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கதா அர்த்தம். நம்ம வீட்டில் நல்ல காரியம் பேசும்போது பக்கத்து வீட்டில் இல்லை தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்து பூ கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம குலதெய்வம் நமக்கு வந்து உத்தரவு கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். அது மாதிரி மஞ்சள், குங்குமம், விபூதி, பூக்கள் வாசனை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து குலதெய்வம் நடமாட்டம் இருக்கதா அர்த்தம். கோவிலில் கொடுக்குற எலுமிச்சம்பழம் அழுகி போகாமல் வெறுமனாக காஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப நாள் ஆகியும் காஞ்சே இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வ நடமாட்டம் இருக்கதா அர்த்தங்க. நன்றி, வணக்கம்.